பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 139 அதனுடைய 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆமே. தேவனுடைய ஆலோசனை ஏற்ற நேரத்திலே நமக்கு உண்டாகும். எத்தனையோ திட்டங்களை குறித்து, எத்தனையோ முடிவுகள் எடுப்பதை குறித்து, எத்தனையோ காரியங்களை ஆரம்பிப்பதை குறித்து, எத்தனையோ காரியங்களை செய்வதை குறித்து நம்முடைய மனம் கலங்கி போய் இருக்கும்போது, ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திகைத்து போய் இருக்கும்போது, ஒரு முடிவுக்கு வர முடியாமல் திகைத்து போய் இருக்கும்போது, மனுஷனுடைய பார்வையில் அநேக ஆலோசகர்களை நோக்கி பார்ப்பது உண்டு. அநேக ஆலோசகர்களை நெருங்கி அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்பதுண்டு. ஆனால் அதற்கு ஒரு முடிவு வருமா என்று பார்க்கும்போது இல்லை. சற்று காலம் ஒரு திருப்தி கிடைத்தது போல இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு முடிவு அந்த ஆலோசனையில் உண்டாகுமா என்று பார்க்கும்போது சந்தேகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நம்ம கூட இருந்து நமக்கு ஆலோசனை தருவாரே ஆனால், எதை எப்போது செய்ய வேண்டும், எதை எங்கு சொல்ல வேண்டும், யாரிடத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசினால் காரியங்கள் சாத்தியமாகும், எப்போது தொடங்கினால் அது நல்லபடியாக நடைபெறும் என்று நாம் உலகத்திலே அநேக காரியங்களை கேட்டு 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 செய்வதுண்டு. ஆனால் நாம் கேட்க வேண்டியது தேவனுடைய ஆலோசனை. ஆமென். அவர் நமக்கு எத்தனையோ ஆலோசனைகளை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்ம என்ன செய்யணும், எங்கே போகணும், எதை பேசணும் என்று நமக்கு ஆலோசனை தந்து, எதை செய்யக்கூடாது என்று, எதை பேசக்கூடாது, எந்த வழியிலே போகக்கூடாது என்று நம்மை நல்வழிப்படுத்தி நல்ல பாதையிலே பேச வைத்து நல்ல காரியங்களை செய்ய வைக்கிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆலோசனை எத்தனை அருமை. எத்தனையோ ஆலோசனைகளை தந்திருக்கிறார். நாம் கூட சில நேரங்களில் நினைப்பதுண்டு, நான் இந்த விஷயத்தை செய்திருந்தா என்றோ அழிந்து போயிருக்க வேண்டும், இந்த விஷயத்தை நான் தொடங்கி இருந்தா என்னுடைய கை வெறுமையாயிருக்கும், இதை நான் செய்திருந்தால் இந்த நேரத்தில் நான் தோற்று போயிருப்பேன். தேவனுடைய ஆலோசனையை பெற்றதுனாலே, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தந்ததுனால நான் இதிலிருந்து தப்பிவிட்டேன். தேவன் எனக்கு கிருபை பாராட்டினதுனாலே, ஆண்டவர் எனக்கு நல்ல அறிவை தந்ததுனால நான் ஜஸ்ட் இதிலிருந்து தப்பிவிட்டேன் என்று நம்ம நிறைய சொல்றதை கேட்க முடியும். அப்படிதான் நம்மை அவர் ஆலோசனை தந்து, நமக்கு தேவையான அறிவுகளை அவர் தந்து, எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ காரியங்களை நாம் தவறாக செய்திருக்க முடியும். ஆனாலும் அவர் நம்ம மேலே கிருபை வைத்து, நம்ம மேலே பாசம் வைத்து, நல்வழியை நடத்தி, நல்வழியை போதித்து, நல்ல காரியங்களை பேச வைத்து, நல்லபடியாக எல்லா காரியங்களையும் கை கூடி வர பண்ண அவராலே மாத்திரம்தான் முடியும். அவர் அற்புதத்தை செய்கிறவர் மாத்திரமல்ல, உண்மையின் வழியாய் வழி நடத்துகிறவரும் அவர்தான். அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்போம். அதற்கு அளவில்லை, அதற்கு ஒரு முடிவில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எந்த இடத்துலையும், எப்படியான காரியத்திலையும் நாம் அவரிடத்துல ஆலோசனை கேட்டார், அவர் நிச்சயம் நமக்கு அறிவுரை தருகிற தேவன். வசனத்தை கொண்டு ஆலோசனை தருவார், தேவ வார்த்தையை கொண்டு ஆலோசனை தருவார், பாடலை கொண்டு ஆலோசனை தருவார், இரவு நேரத்தில் தூங்கும்போது ஆலோசனை தருவார். நம்முடைய ஆத்துமா அவரோடு சேர்ந்திருக்கும் போது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவரோடு இணைந்திருக்கும் போது, அவர் நம்ம கூட இருந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆலோசனை தந்து சரியாய் நடத்தி கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதனால இந்த நாள் அவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை ஆலோசனை தந்து அற்புதமாய் நடத்துகிற நல்ல தகப்பனாய் காணப்படுகிறார். நாம் அவரோடு சேர்ந்திருப்போம், பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென்.